தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்த இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதில், உங்களோடு தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். ஒரு சகோதரனிடத்தில் இன்னொரு சகோதரன், கடந்த வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருந்தார் என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த சகோதரன் சொன்ன பதில், கடந்த வருடத்திலே கர்த்தர் என் மீது கொலைவெறியாக இருந்தார் என்று சொல்லி சொன்னாராம். ஏனென்று கேட்டதற்கு, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, என் மீது மட்டும் ஏன் தேவனுக்கு இவ்வளவு கோபம் என்று தெரியவில்லை என்று சொல்லி அந்த சகோதரன் சொன்னாராம். அதே போல் ஒரு புது வருடத்தின் பொழுது ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனிடத்தில் ஹாப்பி நியூ இயர் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாராம், நியூ இயர் மட்டும்தான், ஹாப்பிலாம் இல்லை, ஹாப்பியாக இல்லையாங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும் என்று சொல்லி அந்த சகோதரன் சொன்னாராம். இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்திலே நாம் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறதான நன்மைகளை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை எல்லாம் மறந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் காணப்படுகிறோம். இதை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக 124 சங்கீதம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 124 முதல் 2 வசனங்கள். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால். இந்த 2 வசனங்களிலேயும் ஒரே வார்த்தை 2 முறை வருகிறதை நாம் பார்க்கிறோம், பக்கத்தில் இராவிட்டால். பொதுவாகவே இந்த சங்கீத புத்தகங்களிலே இவ்விதமாக ஒரே வார்த்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை வருவதை நாம் பார்க்க முடியும். அப்படி வரும் என்று சொன்னால் அந்த வார்த்தையானது மிகவும் முக்கியமானது என்று அர்த்தமாக இருக்கிறது. இங்கே இந்த சங்கீதக்காரன் ஒரு நெருக்கடியான ஒரு நேரத்திலே அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எனக்கு விரோதமாக அநேகர் எழும்பினார்கள், கர்த்தர் மட்டும் என்னுடைய பக்கத்தில் இராவிட்டால் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து வரக்கூடிய அந்த வசனங்களில் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 3ஆம் வசனத்திலே விழுங்கி இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனம் ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனம் நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம் என்று நாம் பார்க்க முடியும். கடவுள் என்னை காப்பாற்றினார், என்னை தப்புவித்தார், இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்னை உயிரோடை விழுங்கி இருப்பார்கள் என்ற வார்த்தைகளை எல்லாம் இந்த சங்கீதக்காரன் பயன்படுத்தும் பொழுது அவருடைய நெருக்கடியான நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் இந்த வார்த்தைகளிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில், இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே அவர் எவ்விதமாக காப்பாற்றப்பட்டார், அதற்கு யார் காரணமாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தாவீதினுடைய அந்த ஞானமோ அந்த பலமோ தாவீதினோடு கூட இருந்த அந்த மனிதர்களோ யாருமே கிடையாதுங்க. அவர் நன்றி உள்ளவராக சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால். நம்முடைய வாழ்க்கையும் கூட நாம் திரும்பி பார்க்கும் பொழுது கடந்த வருடம் முழுவதும், இனி இந்த புதிய ஆண்டு முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த அல்லது கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் நம்முடைய பக்கத்திலிருந்து நம்மை காக்கக்கூடியவராக காணப்படுகிறார். இங்கே பாருங்கள், இதில் இந்த 1ஆம் வசனத்திலே மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, இந்த மனுஷர் என்ற வார்த்தையில் நீங்கள் வேறு எதை வேணால் நீங்கள் போட்டுக்குங்களேன். ஒருவேளை நமக்கு இருக்கக்கூடிய வியாதியாக இருக்கலாம், நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனதை துக்கப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருக்கலாம், நம்மை சோர்வுறச் செய்யக்கூடிய எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த இடத்துல அதை நீங்கள் போட்டு படித்து பாருங்களேன். வியாதி நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அந்த வியாதி என்னை விழுங்கி இருக்கும். அல்லது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், அல்லது பல்வேறு விதமான பிரச்சனைகளாக இருக்கலாம். அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அதையெல்லாம் நாம் தாண்டி வந்திருக்கிறோம். அது நம்மை விழுங்காதபடிக்கு நம்மை காத்து கொண்டது நம்முடைய கர்த்தர் மட்டும்தான். எனவே கர்த்தர் நம்முடைய பக்கத்திலேயே இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே உணர்கிறோம் அதையெல்லாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்கிற வார்த்தை இல்லை. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் பேச்சுக்காக சொல்லுவாங்க, நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. மாறாக நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்முடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு தேவன். நாம் அவர் பக்கத்தில் இருக்குமாங்கிறதான் பிரச்சனை. ஆபிரகாம் லிங்கனிடத்தில் ஒரு நெருக்கடியான ஒரு சூழலிலே அவரிடத்தில் கேட்டார்கள்,
சூழ்நிலையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டபொழுது ஆபிரகாம் லிங்கன் சொன்ன வார்த்தை அதுதான். கர்த்தர் எப்போதும் நம் பக்கத்தில் இருக்கிறார், ஆனால் நாம் அவர் பக்கத்தில் இருக்கிறோமா இல்லையா என்பது தான் கேள்வி. அதுதான் இப்பொழுது சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்லி ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் சொன்னார்களாம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருடம் முழுவதுமாக அவர் நம் பக்கத்திலேயே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு வரை நான் உங்களுடனே கூட ஒவ்வொரு நாளும் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் வாக்கு மாறாதவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவர் பக்கத்தில் இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். கடந்த வருடம் முழுவதுமாக நம்முடைய பக்கத்திலே இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை எதுவும் விழுங்காதபடிக்கு நம்மை தப்புவித்த அதே தெய்வம் இந்த வருடம் முழுவதும் நம்மோடு கூட நம் பக்கத்திலேயே இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்ம எல்லா நிலைமையிலும், நாம் நடந்து போகிற எல்லா பாதையிலும் நம்மை காப்பாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் தொடர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.